வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒரு நாள் கடற்கரை ஓரமா ஒரு அப்பாவும் மகனும் பேசிட்டே போயிட்டு இருந்தாங்க. அவருடைய மகன் அந்த கடற்கரை ஓரத்துல இருந்த அழகிய வண்ண சிப்பிகளை எடுத்து எடுத்து தன்னுடைய பைக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தான். அப்படி போட்டுட்டு இருக்கும் போதே திரும்பி பார்த்தா நிறைய பேர் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போனாங்க. அவன் ரொம்ப அதை ஆச்சரியமா நின்று பார்த்துட்டு, அப்பா இவங்கெல்லாம் எங்க கடலுக்குள்ள இவ்வளோ தூரம் போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய அப்பாட்ட கேட்டான். அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, இவங்கெல்லாம் மீன் பிடிக்க போறாங்க தம்பி, கடலுடைய ஆழத்துக்கு போய் வலையை போட்டு மீன்களை பிடித்து வந்து விற்பனை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தை கொடுத்தாரு. அப்ப இந்த சின்ன பையன் உடனே கேட்டான், அப்பா அப்ப நான் மட்டும் ஏன் இந்த கடற்கரை ஓரமா இருக்கிற சிப்பிகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் மீன் பிடிக்க போக முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்டான். அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, அவங்க கூட ஒன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கடற்கரையில ஓடி ஆடி விளையாண்டவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கடல் மேல ஒரு ஆசை வந்து மீன் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது அதற்கான தொழிலை கற்றுக்கொண்டு அதுல முன்னேறி இருப்பாங்க. உனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குன்னா நீயும் அந்த வேலையை எளிதில் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனுக்கு சொன்னாரு. ஆக நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை செயல்படுத்தும் போது சின்ன சின்ன வெற்றிகளை பார்த்து சந்தோஷப்படுவோம். வாழ்க்கை என்னும் கடலில் சின்ன சின்ன வெற்றிகள் பெற்றுக்கொள்ளும் போது நாம் சந்தோஷம் அடைந்தால் பெரிய பெரிய வெற்றிகள் நம்மை தானாகவே தொடரும். அந்த நிலை நம்மளுக்கு சந்தோஷம் தரும். தேங்க்யூ.